ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் பின்புறம் உள்ள மின் கட்டுப்பாட்டு அறையில் தீப்பிடித்து ஊழியர் படுகாயமும் அடைந்திருந்தார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைப்பில் இருக்கிறார். குமரவேல், அங்கு தற்பொழுதுள்ள களச்சூழல் என்ன? அருணா, வேலூர் சத்வாச்சாரியில் அமைந்துள்ளது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இந்த ஆட்சியர் அலுவலகமானது ஏ மற்றும் பி ஆகிய 2 பிளாக்குகளை கொண்ட 5 தளமாக அமைந்துள்ளது. இதற்கான மின் தேவைக்காக ஆட்சியர் அலுவலகத்திற்கு பின்புறமாக 11 கிலோவாட் கொண்ட 2 மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக அருகே இருக்கக்கூடிய மின் அறையில் இருந்துதான் இந்த 2 பிளாக்குகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த சற்று நேரத்திற்கு முன்பாக தற்காலிக ஊழியர், அதாவது பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய மின் வாரியத்தை சேர்ந்த தற்காலிக ஊழியர் இங்க மின் அறையில் இருக்கக்கூடிய பேனல் போர்டில் பணி செய்து கொண்டிருந்த போது 2 பேஸ் வயர்கள் உரசியதால் திடீரென அங்க மின் கசிவு ஏற்பட்டு அந்த மின் விபத்தானது ஏற்பட்டுள்ளது. இதில் அந்த மின் ஊழியர் சந்தோஷ் 2 கை மற்றும் முகங்களில் தீகாயம் அடைந்துள்ளார். அவரை உடனடியாக மீட்டு அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக 2 பிளாக்குகளிலேயே உடனேயே மின்சாரமானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் 2 பிளாக்குகளிலும் தலா 2 மின் தூக்கிகள் உள்ளது. இந்த மின் தூக்கிகளில் ஏ பிளாக் இருக்கக்கூடிய 2 மின் தூக்கிகள் பயணித்த 9 அரசு ஊழியர்கள் எதிர்பாராத விதமாக முதல் மாடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த தகவல் அறிந்து உடனடியாக செயல்பட்ட ஊழியர்கள் அதுக்காக இருக்கக்கூடிய அந்த லிப்டுக்காக இருக்கக்கூடிய சாவியை கொண்டு முதல் மாடியிலிருந்து சுமார் 15 நிமிடம் கழித்து அவர்களை பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். தற்போதைய சூழலில் பொதுப்பணித்துறை மற்றும் மின் ஊழியர்கள் அந்த மின் அறையில் ஏற்பட்ட பேனல் போர்டில் ஏற்பட்ட பழுதை தற்காலிகமாக சரி செய்து ஜெனரேட்டர் மூலமாக தற்போது 2 பிளாக்குகளுக்கும் மின் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அருணா, ஆட்சியர் அலுவலகத்தில் பழுதான லிப்டில் இருந்த 9 பேர் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளனர். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி குமரவேல்.